தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட உள்ளன. இன்று இரவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட இருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி நாளை முதல் 3 நாளைக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனால் மதுப்பிரியர்கள் இன்று முதலே தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு ஆளுக்கு 2 பாட்டில்களுக்கு மேல் தரப்பட மாட்டாது என்ற ஒரு விதி உள்ளது. ஆனால் 2க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை வாங்குபவர்களை காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். 3 நாளைக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுதிலிருந்தே பொதுமக்கள் மதுப்பிரியர்கள் மதுக்கடைகளை சூழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனால் பெரும்பாலான மதுக்கடைகளில் கூட்டம் முண்டியெடுத்து இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையும் இங்கு குவிக்கப்பட்டிருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. ஒரு நாளைக்கு 85 முதல் 90 கோடி ரூபாய் வரை இந்த மதுக்கடைகளால் தமிழகம் முழுவதும் வருவாய் இருப்பதாக டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்த 3 தினங்கள் மதுக்கடைகள் மூடியிருப்பதால் இவர்களுக்கு தேவையான மதுப்பிரியர்களுக்கு தேவையான மது பாட்டில்களை தற்போதைய அவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளும் ஒரு சூழ்நிலை தான் இங்கு காணப்படுகிறது. தற்போது நாம் இருக்கும் இடம் மயிலாப்பூர். இந்த இடம் மாத்திரமல்ல, சென்னையில் உள்ள பெரும்பாலான டாஸ்மாக் கடைகளில் இதே போன்ற ஒரு கூட்டம் இருக்கும் சூழ்நிலை தான் இங்கு காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் மணிகண்டன்.